வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே. இன்னைக்கு கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா பார்த்தீங்கன்னா அம்மாச்சத்திரம். இந்த அம்மாச்சத்திரத்தில் 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள வீடு தாங்க வாடகைக்கு வந்திருக்கு. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா அம்மாச்சத்திரம். சூப்பரான ஏரியாங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி ஏரியா ரொம்ப நல்லா இருக்கும், டீசெண்டாக இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும். எந்த நேரம் பின் ட்ராப் சைலண்ட்டுங்கிற மாதிரி இருக்கும். என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்துடும். இந்த நடந்து வராங்க பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு கார் பார்க்கிங் அண்ட் 2 வீலர் பார்க்கிங்கும் வந்துடும். உங்களுக்கு வெளியிலையும் 2 வீலர் பார்க் பண்ணிக்கலாம். நைட்டு நேரத்தில் நீங்கள் உள்ளேயும் 2 வீலர் பார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு ஃப்ரண்ட்டில் பெரிய கேட்டாக வந்துடும், சேஃப் அண்ட் செக்யூரு. மேலே சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க, அதனால உங்களுக்கு பயனாக இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல செக்யூரான ஒரு ஏரியா, பக்கா சேஃப்டியான ஒரு ஏரியாங்க இந்த ஏரியா. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா அம்மாச்சத்திரம். அந்த அம்மாச்சத்திரத்தில் உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு தான் வாடகைக்கு வந்திருக்கு. முதல் தளம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு தான் வாடகைக்கு வந்திருக்கு. 8,000 ரூபா வாடகை, 80,000 ரூபா அட்வான்ஸு. நார்த் ஃபேஸிங் வடக்கு திசை பார்த்த மனைங்க. ஓகேங்களா. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா அம்மாச்சத்திரம். இதில் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் வாட்டருங்க. உங்களுக்கு வந்து ஃபுல்லுமே முனிசிபாலிட்டி வாட்டர் வந்து க்ளீன் பண்ணி ஃபில்ட்ரு போட்டு உங்களுக்கு தனியாக வந்துடும். உங்களுக்கு குடிக்க கொள்ள இந்த வாட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு அக்வாகார்டு வேணாலும் கிச்சனில் அக்வாகார்டு பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏரியா பொறுத்தவரைக்கும் வாட்டர் கிளியர் வாட்டர், கிறிஸ்டல் கண்ணாடி பார்க்குற மாரி இருக்கும் வாட்ரு. குழந்தைங்க விளையாடக்குள்ள இந்த ஏரியா நல்லா பயனாக இருக்கும். உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் வந்துடும். ஓகேங்களா. மாடியில் டீசெண்டாக இருக்கும். இந்த ஃபுல்லும் காம்ப்ளெக்ஸில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் கேட்டகரி தான், பேங்க் ஸ்டாஃப், கவர்மெண்ட் ஸ்டாஃப் கேட்டகரி தான். சூப்பரான லொக்கேஷனில் அருமையான ஒரு வீடு அமைஞ்சிருக்குங்க. இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு மெட்டல் கேட் வந்துடும். வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கூட இந்த இடத்துல இருந்தீங்க லாக் பண்ணிக்கலாம். வெளியில் வந்து யூபிஎஸ் பாயிண்ட் வந்துருங்க. அழகான ஒரு வெளியில் ஒரு பால்கனி செட்டப்பு. இந்த பால்கனி செட்டப்பில் உங்களுக்கு யூபிஎஸ் பாயிண்ட்டும் ஃபர்ஸ்ட்டு கிரில் கேட்டும் வந்துடும். என்ட்ரன்ஸ் டோர் வந்து பார்த்தீங்கன்னா டீக்குட்டில் கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது. புது வீடுங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா அம்மாச்சத்திரத்தில் உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு தான் வாடகைக்கு வந்திருக்கு. அதை தான் பார்க்குறோம். ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்பார்க் லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஹாலில் 2 ஃபேன் பாயிண்ட் வந்துடும். ஹால் வந்து நல்ல மாசாக பெருசாக இருக்குங்க. ஹாலில் உங்களுக்கு ஊக்கு கொடுத்துருக்காங்க, தேவையான தொட்டில் கட்டிக்கலாம். ஊஞ்சல் இருந்தாலும் ஊஞ்சலும் போட்டுக்கலாம். ஹாலில் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குங்க. ஹாலில் உங்களுக்கு டிவி பாயிண்ட் வந்துடும். வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் வந்துடுங்க. உங்களுக்கு டே டைத்தில் எடுத்த வீடியோ நல்ல ஒரு பிரைட்னஸாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு லைட்டு போடாமல் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸாக இருக்கும். நல்ல வென்டிலேஷன், காற்று வசதி நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு வென்டிலேஷனாக இருக்கும். ஃப்ளோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் தான். உங்களுக்கு ஃப்ளோர் எல்லாம் டைலு. உங்களுக்கு இதுலேயே வந்து ஹால்லே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் பெயிண்ட் வந்துடும். அழகான ஒரு பூஜை ரூமும் ஹால்லே வந்துடுதுங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாரி ஒரு பூஜை ரூம் வந்துடுது. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. செல்ஃபு ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் ஃப்ளோர் டைல்ஸ், வால் டைல்ஸ் எல்லாமே நீட் அண்ட் கிளியராக இருக்குது. புது வீடு மாரியே இருக்குங்க. அப்படியே ஏற்கனவே இருந்தவங்க ஒரு மேனேஜர் இருந்தாங்க, அவங்க டிரான்ஸ்ஃபரில் போய் ஒரு 3 நாள் தான் ஆகுது. திரும்பி பெயிண்ட் அடித்து ரெடி டு ஆக்குப்பையில் இருக்குது. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்துடும் உங்களுக்கு. அது இல்லாமல் வென்டிலேஷனுக்கு விண்டோவும் வந்துடும். மேலே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபு ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது. மளிகை ஜாமான் வைக்கக்குள்ள ரொம்ப பயனாக இருக்கும். பாத்திரங்கள் வைக்கக்குள்ள ரொம்ப பயனாக இருக்கும். ஃப்ளோர் எல்லாம் டைல் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரூம். மொத்தம் 2 பெட்ரூம்ங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரூம் தான் பார்க்க போகிறோம். இந்த ரூமு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். இதில் நீங்கள் டபுள் காட் பெட்டு கூட போட்டுக்கலாம். ஹால்லேருந்து ரொம்ப பக்கமாக இருக்கும் இந்த ரூம். இந்த ரூமு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். ஏசி பாயிண்ட் வேணுனாலும் நீங்கள் ப்ரொசிஷன் இருக்குது, ஏசி கூட இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். செல்ஃபு ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஜாமான் வைக்கக்குள்ள ரொம்ப பயனாக இருக்கும். துணியெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப பயனாக இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாமான்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப பயனாக இருக்கும். செல்ஃபு ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது. ஃபேன் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். ஃபேன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க இருந்தால் கூட நீங்கள் தொட்டில் கட்டிக்கலாம். என்ட்ரன்ஸில் நீங்கள் தொட்டில் கட்டிக்கலாம். எதுலேயுமே இடிக்காது. ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். உங்களுக்கு ஏசி பாயிண்ட் இருக்குது, ஃபேன் பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு தொட்டில் கட்டுறதுக்கு ஊக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து 2வது பெட்ரூமு. இந்த பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம்ங்க. மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேஷனுக்கு விண்டோ வந்துடும். அதுமாரி ஏசி பாயிண்ட் வந்துடும். உங்களுக்கு செல்ஃபு ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது. ஜாமான் வைக்கக்குள்ள நல்லா பயனாக இருக்கும். செல்ஃபு அவைலபிளாக இருக்குது. ஸ்லாபு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு மேலே ஊக்கும் கொடுத்துருக்காங்க. தேவைன்னா குழந்தைகள் இருந்தால் கூட தொட்டில் கட்டிக்கலாம். மேலே ஃபேன் பாயிண்ட்டும் உங்களுக்கு வந்துடும். அது இல்லாமல் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் வித் அட்டாச்சு டாய்லெட்டும் இதில் வந்துடுங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடும். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியாங்க இந்த அம்மாச்சத்திரம். இந்த காம்ப்ளெக்ஸில் உள்ளவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பேங்க் ஸ்டாஃபு, கவர்மெண்ட் ஜாபில் உள்ளவங்க, அதுமாரி பிஸ்னஸ்
பீப்புள் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. கேட்டட் கம்யூனிட்டி மட்டும்தான், ஒன்லி ஃபார் ஹிந்து தான். வெஸ்டர்ன் டாய்லெட்டு உங்களுக்கு ஃப்ளோர் டைல்ஸ், வால் டைல்ஸ் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஒன் மோர் டைம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன் மோர் டைம் இன்ஜினியர் வச்சு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் மேலே வந்து வாட்டர் ஹீட்டர் பொசிஷன் இருக்குங்க. ஏற்கனவே ஒருத்தவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க வாட்டர் ஹீட்ரு. அதுமாரி மேலே உள்ள எல்லாமே ஆன் ஒர்க்கிங், உங்களுக்கு எல்லாமே புதுசு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா புது வீடு. நீங்கள் தான் வந்தீங்க, செகண்ட் ஆள் நீங்கள் தான். உங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து ஹேண்ட் வாஷ் வந்துடும். அது இல்லாமல் வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்துடும். மேலே வந்து பார்த்திங்கன்னா குடம் பர்பஸுங்க, நீங்கள் ஜாமான்லாம் போட்டு வைக்கிறதுக்கு மேலே ஏரியாவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆமாம், இதில் வந்து வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்துடும். உங்களுக்கு தண்ணி வெளியில் போகிறதுக்கு தனியாக ஒரு பைப் வந்துடும். ஹேண்ட் வாஷ் வந்துடும், வித் மிரர் வந்துடும். ஹேண்ட் வாஷு மிரர் ரெண்டுமே இருக்கும். அது இல்லாமல் மேலே வந்து குடோன் பர்பஸ், நீங்கள் ஜாமான் வைக்க கொள்ள பாத்திரங்கள்லாம் இருந்தால் மேலே தூக்கி போட்டுக்கலாம். உள்ளே வந்து குடோன் பர்பஸ்ஸு. உங்களுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போக்கி அட்டைப்பெட்டி இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு, ரெடி டு ஆக்குப்பையில் இருக்குது. வந்தீங்கன்னா உடனே குடி போகலாம், அப்படி இருக்குது. டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட்டுங்க. இந்தியன் டாய்லெட்டில் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக இருக்குது. உங்களுக்கு டைல் எல்லாமே கிளியராக இருக்குது. அது இல்லாமல் வாட்டர் ஹீட்ரு 2 ரூம்லேயும் உங்களுக்கு வாட்டர் ஹீட்ரு கொடுத்துருக்காங்க. ப்ரொசிஷன் அவைலபிளாக இருக்குது. 2 ரூம்லேயும் நீங்கள் வாட்டர் ஹீட்ரு போட்டுக்கலாம். இதுலேயும் போட்டுக்கலாம், அதில் வேணாலும் போட்டுக்கலாம். ஹேண்ட் வாஷ் வந்துடுது. அது இல்லாமல் உங்களுக்கு ஷவர் பாத் எல்லாமே வந்துடுது. ஃப்ளோர் டைல்ஸ், வால் டைல்ஸ் எல்லாம் நீட் அண்ட் கிளியராக இருக்குது. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா அம்மாச்சத்திரம். உங்களுக்கு இங்கேருந்து 24 hours பஸ் இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகரிஷி ஸ்கூல் ரொம்ப பக்கம். இங்கேருந்து வாக்கப் டிஸ்டன்ஸ் மகரிஷி ஸ்கூல். கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டரில் மகரிஷி ஸ்கூல். அதுமாரி கார்த்தி வித்யாலயா, நேஷனல் வித்யாலயா, மகரிஷி, தாமரை, ஜிஎஸ்கே, உங்களுக்கு ஏஆர்ஆர் எல்லா ஸ்கூல் வேணும் இந்த தெரு வாசல்லே வருது. வீட்டு வாசல்லே நீங்கள் ஏற்றிக்கலாம். இங்கேருந்து ரொம்ப தூரம் போகணுன்னு தேவையில்லை, வீட்டு வாசல்லே வேன் வருதுங்க. குழந்தைகள் படிக்க கொள்ள போகணுன்னா நீங்கள் வீட்டு வாசல்லேருந்து வேன்லேயே ஏற்றிக்கலாம். உங்களுக்கு அதுமாரி காய்கறி மார்க்கெட்டு, ஃபிஷ் மார்க்கெட்டு எல்லாமே ரொம்ப பக்கம். வெஜ்ஜு மார்க்கெட்டும் ரொம்ப பக்கம், ஃபிஷ் மார்க்கெட்டும் ரொம்ப பக்கம். என்ட்ரன்ஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கூட இந்த மெட்டல் கேட்டு பூட்டிட்டிங்கன்னா குழந்தைங்களை வெளில வரக்குள்ள இருக்கவே இருக்காது. அந்தளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஒன்றுத்தையும் பார்த்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. மாடி ஏரியா உங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும். மாடியில் வந்து கூலிங் வெதர் டைல்ஸ் போட்டுறதுனால உங்களுக்கு வீடு வந்து நல்ல கூலிங்காக இருக்கும். ஹீட்டே வந்து இறங்கவே இறங்காது. ஏன்னா வெதரிங் கோர்ஸ் போட்டிருக்காங்க மேலே. உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் காட்டிட்டேன். நம்மள்கிட்ட நிறைய வாடகை வீடு இருக்குது, நிறைய போக்கிய வீடு இருக்குது. வீடு வந்து நேரில் வந்து பாருங்கள். நீங்கள் நேரில் வந்து பார்க்குறதுக்கு டிலே பண்ணுற நேரத்தில் நிறையா பேர் வீடை டக்குன்னு முடிச்சிடுறாங்க. ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் நினச்ச வீடு உங்களுக்கு கிடைக்காம போயிடுது. இதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. வீடியோவில் பார்க்குறதோட நேரில் வந்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அதுமாரி ஓனர் நல்ல கேரக்டருங்க. ஓனர் சூப்பரான கேரக்டர். கரெக்டாக நீங்கள் வீடு காலி பண்ணி போகும்போது எப்படி வீடை கொடுத்தாங்களோ அதுமாரி கொடுத்தா உங்களோட ஃபுல் அமௌண்ட் கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா பெயிண்டிங் சார்ஜஸ் இது எப்பொழுதும் நம்ம ஃபார்மேட்டில் உள்ளது தான். மாடியில் வந்து பார்த்திங்கன்னா வத்தை காய வைக்க, மிளகா வத்தை காய வைக்க, அப்பளம் காய வைக்க, ட்ரெஸ்ஸு காய வைக்க கொள்ள எல்லாமே பயனாக இருக்கும். மாடியில் ரிஃப்ளெக்ட் கூலிங் டைல் போட்டதுனால வீடு எப்பொழுதும் ஹீட்டாகவே இருக்கவே இருக்காது. நல்லா கூலிங்காக இருக்கும் வீடு. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உடனே புக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் யாரும் வீடு வேணும் கேட்டால் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாருமே சொல்கிறது. இவர் ஸ்டைலில் சொல்லுவார், பாருங்கண்ணா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க. ப்ரோமோ கொடுத்துருந்தா பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கலக்க போகிற அறிவு. இப்போ நான் வந்து குவைத் வந்தேன் சார். இது வந்து ஒரு யூடியூப் சேனல். நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். சொல்லுங்க. என்னத்தை சொல்றது, நீ தான் சொல்லிட்டே. எல்லாரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன். நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன். சக்ஸஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வருது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நான் சொல்றதோடு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே? நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன். யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் சேனல். திஸ் வெரி லைக்